வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் விஜி பிரகாஷ். சர்விக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ், நெக் ஸ்டிஃப்னஸ், மைக்ரெயின், அதே மாதிரி கண்ணு வலி, அதே மாதிரி இந்த இடத்துல நெத்தி பொட்டில் மட்டும் வலி, அதே மாதிரி ஃபேஸில் சில புள்ளிகளில் மட்டும் வலி ஏற்படுறது, சில மசிலில் சில புள்ளிகளில் மட்டும் வலி ஏற்படுறது, அதே மாதிரி கழுத்தில் இந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறது, இல்லை கழுத்து வலி கை வரைக்கும் பரவுறது, அதாவது டிப் ஆஃப் த ஃபிங்கர் வரைக்குமே நம்மளுக்கு கை வலி பரவுது. இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது பல ரீசன்ஸ் இருக்கும். அதில் மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக் மசில்ஸ் ரொம்ப டைட்டன் ஆகினாவோ, இல்லை ஸ்டிஃப்னஸ் ஆகிட்டாலோ, இல்லை ஒரே மாதிரி, அது ரெண்டு தான் மெயின் ரீசன். அதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம அதிகமாக அந்த நெக் மசில்ஸ்க்கு ஓவர்லோட் கொடுத்துருப்போம். அதாவது ஒர்க்கு நிறைய அந்த மசில்ஸ்க்கு அதிகமான வேலைப்பளு கொடுத்ததுனால அந்த மசில்ஸ் வீக்கன் ஆகிருக்கும். அந்த மசில்ஸ் வீக் ஆனதுனால என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, நம்மளோட நெக் வெர்டிப்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெர்டிப்ராவில் சில அதோட ஸ்ட்ரென்த்தும் வீக்கன் ஆகி உங்களுக்கு அதாவது மசிலில் நிறைய ட்ரிகர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மசில் முடிச்சுக்கள் மாதிரி உருவாகிருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, மசில் அப்படியே ஸ்டிஃப் ஆகி, அதாவது நம்ம ஓவர் ஒர்க்கை கொடுக்கறதுனால அந்த பொசிஷனில் அது ஸ்டிஃப்னஸ் ஆகி நம்மளுக்கு பெயினை க்ரியேட் பண்ணும். நம்மளுக்கு மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். நம்மளால் அதிகமான ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளான மூமெண்ட்ஸ் கொடுக்க முடியாது. மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏற்படும். அதையும் மீறி நம்ம அதே மாதிரியான ஒர்க்ஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கழுத்து வலி அதிகமாகும். அந்த வலி அதிகமாக பரவும். ஃபஸ்ட்டு மசிலில் மட்டும் இருக்கிற பெயின் நம்மளுக்கு போன்குள்ளே போச்சு அப்படின்னா, வெர்டிப்ராவை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த வெர்டிப்ராவில் அலைன்மெண்ட் மாறும். அந்த அலைன்மெண்ட் மாறும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அது நம்ம ஹேண்டுக்கு சப்ளை பண்ணுற நர்வ்ஸையோ, இல்லை வேறு நர்வ்ஸ், அந்த சர்விக்கல் வழியாக வர நர்வ்ஸ் ஏரியும் நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த நர்வ்ஸ் எங்கெல்லாம் சப்ளை ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு பெயின் க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. அப்போ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மசிலில் இருக்க அந்த டைட்னஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு வர்ம முறையில் நிறைய மருத்துவ முறையில் வர்ம முறைகளில் வர்ம புள்ளிகளை தோன்றுறது, தொக்கண முறையை பயன்படுத்தி ஆயில் மசாஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒத்தடங்கள் கொடுக்கறது, அது மாதிரி செஞ்சு அந்த மசில் டைட்னஸையும் வீக்னஸையும் நம்ம குறைச்சி, அதுக்கப்புறம் வீக்னஸுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸை நம்ம செய்யணும். அந்த எக்ஸசைஸ் செய்ய மசில் ஸ்ட்ரென்தனிங் ஏற்படும். நம்ம வர்ம முறைகள் செய்யும்போதே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, போன் அலைன்மெண்ட், சர்விக்கல்ல அலைன்மெண்ட் எதுவும் மாறி இருந்தது அப்படின்னா அந்த அலைன்மெண்ட்டையும் சரி பண்ணி கொடுப்போம். இது மாதிரி செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மசில் வீக்னஸ் குறைஞ்சு, அதே மாதிரி அலைன்மெண்ட்டை மாற்றி கொடுக்குறப்ப உங்களுக்கு இந்த தொந்தரவுகள், நான் சொன்ன எல்லா தொந்தரவுகளும், சிலருக்கு அதனால் மைக்ரைன், ஒரு பக்கம் தலைவலி சின்ன வயசுலேருந்து எப்பயுமே இருந்ததில்லை, எனக்கு திடீர்னு இந்த பக்கம் தலைவலி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு புள்ளியில் எனக்கு இங்கே மட்டும் வலிக்குது அப்படின்னு நேற்று ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட புள்ளிகளில் மட்டும் வலி ஏற்படுறது செய்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அப்போ இதை எல்லாமே நம்ம ரெக்கவர் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணவும் முடியும் அலாங் வித் ஹோமியோபதி. அதாவது எக்ஸ்டர்னலாக வர்ம முறைகளையும் கைரோப்ராக்டிக் அது மாதிரி போன் செட்டிங் முறைகள் செஞ்சு நம்ம எக்ஸ்டர்னலாக செஞ்சுட்டு இன்டர்னலாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். அதனால் இந்த நெக் பெயினாக நம்ம சர்விக்கல் காலர் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் போடணுமா அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பைனல் ரிலேட்டடாக ஏற்படுற எல்லா பெயினுக்குமே, எல்லா ப்ராப்ளமுமே நம்ம ஹோமியோபதி அலாங் வித் வர்மா ட்ரீட்மெண்ட் மூலமாக நிரந்தரமான தீர்வு கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.